ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 1 விதுரரின் கேள்விகள் பதங்கள் 9-10. பதம் 9. யதாச்ச பார்த்த பிரஹித சபாயாம் ஜகத்குருர் யானி ஜகாத கிருஷ்ண நதானி பும்சாம் அமிர்தாய நானிக ராஜோரு மேனே க்ஷதபுண்ணியலேச்ச. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனனால் ஜகத்குருவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராஜசபைக்கு தூது அனுப்பப்பட்டார். அவரது வார்த்தைகள் பீஷ்மரை போன்ற சிலருக்கு தூய அமுதமாக இருந்த போதிலும் கடந்த புண்ணிய பலன்கள் முற்றிலும் இழந்துவிட்ட மற்றவர்களுக்கு அது அப்படி இருக்கவில்லை. அரசன் திருதராஷ்டிரர் அல்லது துரியோதனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கவில்லை. பொருளுரை. முழு பிரபஞ்சத்திற்கும் குருவாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அமைதியை நிலைநாட்டுவதற்காக திருதராஷ்டிர மகாராஜனின் அரச சபைக்கு அர்ஜுனனால் தூது அனுப்பப்பட்டார். கிருஷ்ணர் அனைவருக்கும் இறைவனாவார். இருப்பினும் அர்ஜுனனின் உன்னத நண்பராக அவர் இருந்ததால் ஒரு சாதாரண நண்பனைப் போல் தூது செல்லும் பணியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். இதுவே தமது தூய பக்தர்களிடம் பகவான் கொண்டுள்ள நடத்தையின் மகிமையாகும். அரச சபையை அடைந்த அவர் அமைதியை பற்றி பேசினார். அந்த அமைதி பேச்சு பகவானாலேயே பேசப்பட்டது என்பதால் பீஷ்மரும் மற்ற சிறந்த தலைவர்களும் அதை கேட்டு இன்புற்றனர். ஆனால் கடந்த புண்ணிய பலன்களை முற்றிலும் இழந்துவிட்டதன் காரணத்தால் துரியோதனன் அல்லது திருதராஷ்டிரர் அச்செய்தியை அவ்வளவு முக்கியமாக கருதவில்லை. இதுதான் கடந்த புண்ணிய பலன்கள் இல்லாதவர்களின் நிலை. கடந்த கால புண்ணியங்களால் ஒருவன் ஒரு நாட்டின் அரசனாகக்கூடும். ஆனால் துரியோதனன் முதலானவர்களின் புண்ணிய பலன்கள் நலிவடைந்ததால் தங்களுடைய ராஜ்யத்தை அவர்கள் பாண்டியவர்களிடம் இழக்கப் போவது உறுதியாயிற்று. பகவானின் செய்தி பக்தர்களுக்கு எப்பொழுதும் அமுதை போன்றது. பக்தர் அல்லாதவர்களுக்கோ அது நேர் எதிரானது. ஆரோக்கியமாக உள்ளவனுக்கு கற்கண்டு தித்திப்பாக இருக்கிறது. ஆனால் மஞ்சட்காமாலை பிடித்தவனுக்கு அது மிகவும் கசப்பாக இருக்கிறது. பதம் 10. யதோ பகுதோ பவனம் பிரவிஷ்டோ மந்த்ராய பிருஷ்ட கில பூர்வஜேன அதாக தன் மந்திர திருச்சாம் வரியான் என் மந்திரினோ வைதுரிகம் வதந்தி. மொழிபெயர்ப்பு. இரகசிய ஆலோசனைக்காக தன் மூத்த சகோதரரால் திருதராஷ்டிரர் அழைக்கப்பட்டு அரண்மனை சென்ற விதுரர் சரியான ஆலோசனைகளை வழங்கினார். விதுரரின் உபதேசங்கள் பிரபலமானவையும் கைதேர்ந்த அமைச்சர்களால் ஏற்கப்பட்டவையும் ஆகும். பொருளுரை. இன்றைய அரசியல் மற்றும் நீதி நெறிகளுக்கு சிறந்த பிரமாணமாக சாணக்கிய பண்டிதர் விளங்குகிறார். அதைப்போலவே விதுரரின் அரசியல் ஆலோசனைகளும் சிறந்தவையாக கருதப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா.